தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. தயிரை வந்து நீங்க அப்படியே போட்டு குழம்பு வச்சீங்கன்னா வந்து திரிஞ்சு போயிடும். மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்திட்டு கொஞ்சம் மோர் மாதிரி ஆக்கி நீங்க குழம்பு வச்சீங்கன்னா தான் வந்து நல்லா இருக்கும் குழம்பு. அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுது, அடிச்சு வச்சிருக்கக்கூடிய மோர். நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இதெல்லாம் சேர்க்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மோர் குழம்பு ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது. வெள்ளரிக்காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். மோர் குழம்பு வந்து இந்த பக்குவத்துல இருந்தா சரியா இருக்கும். நம்ம இப்போ வந்து மோர் குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வடை சட்டி வச்சு மோர் குழம்பு தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு. மோர் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும்.